மதுரையில் காவல்துறையினர் தாக்கியதால் இளைஞர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு விசாரணை தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மதுரை யாகப்பா நகரைச் சேர்ந்த கமலாதேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் மதிச்சியம் போலீசார் விசாரணையின் போது தாக்கியதால் தனது கணவர் கார்த்திக் உயிரிழந்து விட்டதாகவும் வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டுமென்றும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு அவசர கால வழக்காக நீதிபதி வடமலை முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை மாவட்டத்தில் கைது செய்யப்படும் நபர்கள் கொடூர குற்ற விசாரணை பிரிவில் சித்திரவதை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். அரசு தரப்பில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய 1 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி 1 வாரத்திற்குள் வழக்கு விசாரணை தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.